கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் கொடுத்த தருணத்துக்காக நான் கர்த்தரை நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். 1 யோவான் 1வது அதிகாரம் 3வது வசனத்தின் ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 1:3 ஒரு பகுதி. எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு ஐக்கியம் தேவைப்படுகிறது. சபையோடும் சரி, கிறிஸ்துவோடும் அது இருக்கிறது. சபை என்று சொல்லும் பொழுது அது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாக இருக்கிறபடினாலே முழுமையாக கிறிஸ்துவோடு ஒரு ஐக்கியம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. கிறிஸ்து மாம்சத்தில் அப்போஸ்தல காலத்தில் வெளிப்படும் பொழுது அவரோடு அநேகர் ஐக்கியப்பட்டிருந்தார்கள். அவருடைய ஒவ்வொருவருடைய ஐக்கியமும் ஒவ்வொரு காலமாய் ஒவ்வொரு வகையாய் காணப்பட்டது. தேவனும் இந்த நாளிலே கிறிஸ்துவுக்களாக நாம் இருக்கிறபடியினாலே, தேவ ஆவியை பெற்றுக்கிறதான கிறிஸ்துவர்களாக இருக்கிறபடியினாலே நாமும் அவரோடு கூட ஐக்கியப்படுவது பிதாவின் சித்தமாகவும் இருக்கிறது. யோவான் இங்கே எழுத பொழுது சொல்லுகிறார், ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாய கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ஒருவன் கிறிஸ்துவோடு இருக்கிறான் என்று சொன்னால் பிதாவோடு இருக்கிறான் என்றும், பிதாவோடு இருக்கிறான் என்று சொன்னால் கிறிஸ்துவோடு இருக்கிறான் என்றும் நாம் பார்க்கிறோம். அப்போ என்னுடைய ஐக்கியம் எவ்வாறு இருக்கிறது? முதல்ல பிதாவோடும் இருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா என் ஐக்கியம் குமாரனோடும் இருக்கிறது. யோவான் 15வது அதிகாரம் 3-4 வசனத்தை பார்க்கும் பொழுது, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாக இருக்கிறீர்கள், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடாது மாட்டாது போல் நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவே திராட்சை செடியாக இருக்கிறார், நாம் அதில் கொடிகளாக இருக்கிறோம். அவர்களை நிலைத்திருப்பது, அவரோடு ஐக்கியப்படுவது அவசியமாக இருக்கிறது. இல்லாவிட்டால் கனி கொடுக்க முடியாது. கனி கொடுக்காத எந்த செடியும் வேறொன்று அது அக்னியிலே போடப்படும் என்று நமக்கு அறிந்திருக்கிறோம். அப்போ நான் கிறிஸ்துவோட ஐக்கியத்தில் இருந்தால் மாத்திரமே அந்த கனியை நிச்சயம் கொடுக்க முடிகிறது. நான் எவ்வளவு ஐக்கியமாக இருக்கிறேங்கிறது அடுத்த ஒரு காரியமாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 1:9 சொல்கிறது, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தராயுமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்று சொல்லப்படுகிறார். அப்போ தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட அவர் உங்களை அழைத்திருக்கிறார். இன்னொரு வசனம் கூட வரும், பிதா ஒருவனை அழைத்துக் கொள்ளவிட்டால் ஒருவனும் என்னிடத்தில் சேர்வதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கிறிஸ்துவோடு நம் இந்த நாளில் வந்திருப்பதற்கு பிதாவின் சித்தமாக இருக்கிறது. நம்மை அவர் இழுத்து கொண்டிருக்கிறார். நம் மீது வைத்திருக்கிற ஒரு நேசம், நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். நமக்கு அந்த கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னதான் நாம் விசுவாசிக்கிறவர்களா இருந்தாலும் அநேகருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு சிலரே அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதை ஏற்றுக்கொண்டவர்களுக்குள்ளாகவும் கர்த்தர் நமக்கு ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் சொல்ல வேண்டும். விசுவாசத்தை துவக்குகிறோம் முடிக்கிறோமா இருக்கிற கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறது. அப்போ கிறிஸ்துவை நம்மளுடைய விசுவாசத்தை துவக்குகிறார். நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது நம்முடைய ஐக்கியம் பரிசுத்த ஆவியானவரோடும் இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் புத்தகம் 13:14 சொல்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் அப்படின்னு சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறது. அப்போ கிறிஸ்துவோடும் பிதாவோடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியம் நமக்கு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, ஒரு கிறிஸ்துவின் ஆவியை பெறாதவன் கிறிஸ்தவன் அல்ல என்று சொல்லப்படுகிறது. அப்போ தேவ ஆவியானோட ஐக்கியம், அப்போ பிதாவோட ஒரு ஐக்கியம் ஆதியில் இருக்கிறவர்கள் ஆபிரகாம், நோவா இவர்களெல்லாம் பார்க்கும் பொழுது யெகோவா தேவனாக அவர் வெளிப்பட்டார். அவரோட ஒரு ஐக்கியம் அவர்களுக்கு காணப்பட்டது. அப்போஸ்தல காலத்தில் கிறிஸ்து வெளிப்படும் பொழுது கிறிஸ்துவோடு அப்போஸ்தலர்களுக்கும் என்றும் அநேக சீஷர்களுக்கும் ஐக்கியம் இருந்தது. இது நாம் வாழ்கிறது மாம்சமான யாவரும் கடைசி நாளில் நாம் இருக்கிறோம். யோவேலில் சொல்லப்பட்ட பொழுது ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிறார். ஆவியானோடு நமக்கு ஐக்கியம் என்ன செய்ய வேண்டியது இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிலிப்பியர் 2:1 கூட, அதனால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேர்தலும் ஆவின் யாதொரு ஐக்கியம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ தேவனுடைய ஐக்கியம் அப்படின்னு சொல்லும்போது பிதாவோடும் குமாரனோடும் ஆவியோடும் நமக்கு ஒரு ஐக்கியம் அவசியமாக இருக்கிறது. நமக்கு இப்பொழுது இந்த கடைசி காலத்தில் நமக்கு ஆவியானவர் மூலமாகவே கிறிஸ்துவோடும் கிறிஸ்துவின் மூலமாகவே பிதாவோடு நமக்கு என்ன செய்கிறது? ஐக்கியம் காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்வார், என்னை அன்றி பிதாவை ஒருவனும் காணான் என்று சொல்லப்படுது. நான் இவ்வளவு காலமாய் நான் பிதாவினிடத்துல பெற்றை நான் பேசுகிறேன் என்று சொல்லப்படுகிறது. அவர் கிறிஸ்துவின் மூலமாக பிதாவினிடத்துல சேரவும் முடியாது. வேதம் சொல்கிறது, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசமாக இருக்கிறார். அப்போ அவ்வளவு தூரமா இருந்தும் தேவ ஆவியாகிய தேவன் நமக்குள்ளாக இந்த ஆலயத்துக்குள்ள அவர் வாசமாக இருக்கிறார். இந்த ஆவியானவரோடு நம்ம ஐக்கியம் வரும்பொழுது கிறிஸ்துவோடு ஒரு ஐக்கியம் வருகிறது. வேதம் சொல்கிறது, தேவ ஆவியானவர் சகல ஆழத்தையும் என்ன செய்கிறார்? அறிந்துக்கிறார். தேவனுடைய ஆழத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். கிறிஸ்துவனிடத்திலிருந்து பெற்று நமக்கு தருகிறார் என்று வேதம் என்ன செய்கிறது? சொல்கிறது.
அப்போ இந்த 3 பேரோடும் திருத்துவ தேவனோடு எனக்கு ஐக்கியம் என்ன செய்கிறது, இருக்க வேண்டியது. இப்போ இந்த ஐக்கியத்தை நான் எப்படி அதிகரித்து கொள்ளுகிறது? ஏதோ இது வந்து ஒரு முடிந்து விட்டது அப்படிங்கிறதை போல அல்ல. ஒரு காரியத்தில் நான் போய் ஜாயின் பண்ணி விட்டேன். ஒரு உதாரணத்துக்கு ஒரு மனிதன் ஒரு இடத்துல ஒரு வேலையில் நான் போய் சேர்ந்து விட்டேன்னு சொன்னால் அவனுக்கு ஒவ்வொரு மாதமும் கரெக்டாக சம்பளம் கொடுத்துருவான்றது அல்ல. அதற்கேற்ற அவன் உழைப்பை அவன் போட வேண்டும். அவ்வாறே இங்கேயும் பார்க்கும் பொழுது ஐக்கியம் எனக்கு இருக்கிறது. ஆனால் அந்த ஐக்கியத்தை நான் இன்னும் சில காரியங்களை செய்ய வேண்டியது இருக்கு. அதில் முதல் விஷயத்தை பார்க்கும்பொழுது அதற்கான ஒரு வாஞ்சை வேண்டும். இந்த காரியத்துக்கு நான் ஒரு வாஞ்சை, அது மேல ஒரு தாகம் இருக்கணும். சங்கீதம் 42:1 சொல்கிறது, மானானது நீரோடதை வாஞ்சித்து கதறுவதை போல என் தேவன் மேல் என் ஆத்மா உண்மையை வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்லப்படுகிறது. சங்கீதம் 63:1 கிட்டத்தட்ட அதே போலதான், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் எடுத்ததுமான நிலத்துல என் ஆத்மா உண்மையிலே தாகமா இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுறது. அப்போ எனக்கு பிரியமானவர்களே, அவர் மேல் ஒரு தாகம் நமக்கு அவசியமாக இருக்கு. அந்த தாகம் தான் அந்த ஐக்கியத்தை அடுத்த லெவலுக்கு என்ன செய்கிறது, கொண்டு போகிறது. ஐக்கியம் என்று சொல்லும் பொழுது தாகம் இல்லை அப்படின்னா ஐக்கியத்தில் ஒரு கேள்வி வந்து விடுகிறது. அப்புறம் 2வது பார்க்கும்பொழுது கிறிஸ்து மேல ஒரு விசுவாசம், கிறிஸ்துவ மேல ஒரு நம்பிக்கை, தேவன் மீது ஒரு நம்பிக்கை. ஆபிரகாமை பார்க்கலாம், ஆதியாகமம் 22 நீங்க பார்த்தீங்கன்னா தேவன் மீது அலாதிதான ஒரு நம்பிக்கை, மனிதனால புரிந்து கொள்ள முடியாத ஒரு நம்பிக்கை. 1 யோவான் 1வது அதிகாரம் 2-3 சொல்லுகிறது, கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது, அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்திலிருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. பிதாவினிடத்திலிருந்து வந்ததான ஐக்கியம் கிறிஸ்துவாக இருக்கிறார். இந்த கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கும் பொழுது, அவர் மீது நான் நம்பிக்கை வைக்கும் பொழுது, அவரோடு நான் ஐக்கியப்படும் பொழுது தானே, அந்த வார்த்தையோடு ஐக்கியப்படும் பொழுது, அவரோடு கூட இருக்கும் பொழுது தானே அது வளர்ச்சிக்குள்ளாக என்ன செய்கிறது, காணப்படுகிறது. அப்போ நான் கிறிஸ்துவை அறியணும். பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் லாபமான அனைத்தையும் நஷ்டமும் குப்பையுமாய் அவர் எண்ணினார், அதை நிரூபித்தார், செய்து காமித்தார். கிறிஸ்துவுக்காகவே, கிறிஸ்துவை போலவே அவர் வாழ்ந்து முடித்தார். அப்போ 2வது, முதல்ல அவர் மேல் வாஞ்ச, தேவன் மீது ஒரு வாஞ்ச. 2வது கிறிஸ்து மேல நம்பிக்கை, விசுவாசம், அவர் மேல எண்ணடங்காத ஒரு நம்பிக்கை அவர் மேல வைக்கிறது. 3வது காரியம் பார்க்கும் பொழுது தேவனுடைய வசனத்தின் மேல பிரியம், ஐக்கியம், வசனத்தின் மேல ஒரு ஐக்கியம். சங்கீதம் 1வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து அப்படின்னு சொல்லப்படுது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிறது. அவர் அந்த வார்த்தை மேல பிரியம், அது மேல ஒரு வாஞ்சை, அது மேல ஒரு ஐக்கியம், அது வேணும்னு நினைக்கிறதான ஒரு காரியம். நம்ம சொல்றோமோ இல்லையோ, எப்படி வந்து நமக்கு உள்ளா இருக்கிறதான அந்த சுவாசத்தின் காரியங்கள், இந்த லங்ஸ் எல்லாம் எப்படி அந்த சுவாசிக்கிறதோ அப்படியே நம்ம வசனத்தை வாஞ்சிக்கிறது அவசியமா. இரவு பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவன். அதே தொடர்ந்து தான் சங்கீதம் 119 10 முதல் 15 வரைக்கும் நீங்க பார்ப்பீங்கன்னா வேதத்தின் வசனத்தின் மகத்துவத்தையும் அதை அறிந்து கொள்கிறதான காரியத்தையும் இங்கே அதிகமாக இணைச்சப்படுகிறது, சொல்லப்படுது. அப்போ என்னுடைய ஐக்கியம் அதிகரிப்பதற்கு வாஞ்சை கிறிஸ்து, அப்புறம் வார்த்தையாக இருக்கிறார். ஏற்கனவே கிறிஸ்து தான் வார்த்தை, வார்த்தை தான் கிறிஸ்து. நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்ட அந்த வேதத்தை நாம் பிரியத்தோடு வாஞ்சிக்கிறது அவசியமாக இருக்கிறது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 4வது ஒரு காரியத்தை கூட நம்ம வாசிக்கலாம். வசனத்தை தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது 2 பேதுரு 1:4 சொல்கிறது, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேடுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாய் இருக்கும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. வாக்குதான் வசனத்தை சொல்லுகிறது. மகா மேன்மையான அப்படின்னு சொல்லுவது, அருமையான அப்படின்னு சொல்லப்படுது. அருமையான வசனம். இந்த வசனத்தின் மேல நமக்கு வாஞ்சை, ஐக்கியம் நமக்கு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. ஞான பாலன் மேல ஒரு வாஞ்சை, தாகமும் நமக்கு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 4வது ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது தேவனிடத்துல ஜெபிப்பது, அது ரொம்ப அவசியம். மார்க் எழுதின சுவிசேஷம் 1:35 இயேசு நமக்கு ரொம்ப முன்மாதிரியாக சில காரியங்களை நமக்கு காண்பிக்கிறார். அவர் அதிகாலையிலே இருட்டோடனே எழுந்து புறப்பட்டு வனாந்தரத்தில் ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் என்று சொல்லுவார். ஒரு இடத்திற்கு போய் ஜெபம் பண்ணினார். அப்போ அந்த ஐக்கியத்தை நாம் பலப்படுத்துவதற்கு, நான் இப்போ ஒரு ஆளோட நான் ஐக்கியமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதை எப்படி நான் அதிகரித்து கொள்ளுகிறது, இதை நான் நடைமுறைப்படுத்துவது, இதில் நான் ஐக்கியமா இருக்கிறேன் என்பதின் ஒரு வெளிப்பாடு ஜெபிப்பது. அதுதான் கிறிஸ்து செய்தார். பிதாவோடு ஒரு ஐக்கியம் இருந்தது, அதை வெளிப்படுத்தினார். அது தொடர்ந்து லூக்கா 5:14 பார்க்கலாம். அவரோ வனாந்திரத்திலே தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது.
இப்போ எனக்கு பிரியமானவர்களே, தேவனோடு எனக்கு ஐக்கியம் இருக்குதுன்னு சொன்னால் வேதத்தின் மீதும் ஜெபத்தின் மீதும் கிறிஸ்துவின் மீதும் வாஞ்ச தாகம் இயக்கம் அப்படியே இயங்கிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம் கிறிஸ்துவுக்களாக கிறிஸ்தவர்களுக்கு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. உங்களுக்கும் எனக்கு அது ரொம்ப 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 முக்கியமான விஷயமாக இருக்குது. அதுவும் கடைசி நாட்கள்ல, இறுதியின் நாட்கள்ல, இருளின் நாட்கள் நம்மை மூடிக்கொண்டிருக்கிறதான இந்த வேளையிலும் நாம் தேவனுக்காய் சுடர்களை போல பிரகாசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிலிப்பியர் புஸ்தகம் 4:8-9 சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய சிந்தையெல்லாம் ஹோல்சம் தாட், அது குறித்தான முழு எண்ணம் ஏக்கம் எல்லாம் அதே சுற்றி நம்ம என்ன செய்ய வேண்டுமா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். 2 Corinthians 6:14-18 வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேவனுக்கென்று ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கையாக இருக்கும் பொழுதுதான் அது மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணீர் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து கிறிஸ்துவோடும் பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த உடன்படிக்கையோடும் பங்குள்ளவர்களாக இருக்கணும். 1 Corinthians 10:16, 11வது அதிகாரம் 23-26 நீங்கள் பார்க்கும் பொழுது அவரோடு கூட ஐக்கியம், அந்த அந்த திருவிருந்தில் அவரோடு கூட ஒரு ஐக்கியம் என்ன செய்ய இருக்கிறத பார்க்கலாம். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகள் சொல்லப்பட்ட இந்த காரியங்கள் எல்லாம் சில நீதிமான்கள் வேதத்திலே சொல்லப்படும். உதாரணத்துக்கு ஏனோக்கை பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 22-24 வரை அவர் கர்த்தரோடு நடந்தான். ஏனோக்கை பார்க்கலாம், அப்படியே எடுத்துக்கிட்டார். நோவாவை பார்க்கலாம், கர்த்தர் அவனுக்குள்ளாக நீதிமானாய் காண்டார், கர்த்தரோடு அவன் சஞ்சரித்தான் நடந்தான் என்று பார்க்கிறோம். ஆபிரகாமை பார்க்கலாம், 18வது அதிகாரம் 17-19 பார்க்கும்போது தேவனோக்கு என்று பலிபீடங்களை கட்டுகிறார். தேவனோடு ஒரு ஐக்கியத்தை அவன் காண்பிக்கிறதை பார்க்கும்போது யாக்கோபும் அதே போலதான். மோசேயை பார்க்கலாம், யாத்திராகமம் 33:1 பார்க்கலாம், கர்த்தரோடு ஒரு ஐக்கியத்தை அவர் வைத்திருந்தார். தாவீது சொல்லவே வேண்டாம். சங்கீதம் 23 முழுச நீங்க பார்த்தீங்கன்னா கர்த்தரே மேய்ப்பராகிறார், தாழ்ச்சி அடைவதில்லை, அவரை அமர்ந்த அண்டை கொண்டு போடுகிறார். அவர் நானும் அவரும் ஒரு மந்தையை மேய்ப்பனும் ஆடாக அவன் மாறி அப்படி அவன் அதை உணர்ந்துகதான் இருக்கிறான். அவன் ஒரு நல்ல மேய்ப்பனாக இருந்தான். அப்படின்னால்தான் கிறிஸ்துவை மேய்ப்பனாக அவன் பார்க்கிறான். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு மேய்ப்பனாக இருக்கிறார். அநேக நன்மையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவரே பிளைண்டா என்பதாக நாம் போகும் பொழுது ஆசீர்வாதமா இருக்கு. நம்ம முன்மாதிரியா இருக்கிறது. இயேசுவை பார்க்கலாம், பவுலை பார்க்கலாம். பவுலை பார்க்கும்பொழுது அப்போஸ்தலரின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 17-21 வரைக்கும் நீங்க பார்க்கலாம். 2 Corinthians 12வது அதிகாரம் 1-4 வரைக்கும் நீங்க பார்ப்பீங்க. அப்படின்னா இவர்கள் தேவனோடு எவ்வளவு ஐக்கியமா இருந்தார்கள். கர்த்தரோடும் கிறிஸ்துவோடும் வசனத்தின் மேலும் பரிசுத்தத்தின் மேலும் சிந்தை எல்லாம் அதன் மேலேயே ஓடிக்கொண்டிருக்கிறதான ஒரு காரியத்தை பார்க்க அவரோடு ஒரு ஐக்கியம், அவர் வாஞ்சிக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இதோ நான் கதை வேண்டேன், நான் வருகிறேன். 3வது அதிகாரம் சொல்லப்படுகிறது. ஒருவனை திரைப்பான் என்று சொன்னார், நான் அவனுக்குள்ள பிரவேசித்து அவனோடு கூட நான் வாசமாக இருப்பேன் என்று சொல்லுவேன். எனக்கு பிரியமான தேவனுடைய இன்னும் கர்த்தருடைய ஆவியை நம்மளோட பேசுகிறோம். கிறிஸ்துவோடும் பிதாவோடும் ஐக்கியம் இந்த ஐக்கியம் ரொம்ப 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 அவசியம். இந்த ஐக்கியத்தை அவர் வாஞ்சிக்கிறார். நம்மளை உண்டாக்கின தேவன் வாஞ்சிக்கிறார், நாமும் வாஞ்சிக்க வேண்டும். அதற்காகத்தே நம்மளை உண்டாக்கிறது. ஏதோ பரலோகத்துக்கு போனாலும் அவரோட கூட வாசம் பண்ணுகிறதுங்கிறது அல்ல. பரலோகத்தில் ரொம்ப வாசம் பண்ணுவது உண்மைதான். அதே சமயத்தில் உலக முடியும் சகல நாட்கள் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி முடிச்சுட்டார். அப்ப நம்மோடு கூட இருக்கிறாருன்னா அவர் வாசமாக இருக்கிறார். நம்ம அதிகமாய் அவரை வாசிக்க, அவரை சுவாசிக்க அவர் மேல ஒரு நம்பிக்கை, வாஞ்சு, the love, the desperate seeking, இதெல்லாம் நம்ம இருக்கும் பொழுது, ஐக்கியம் தொடர்ந்து இருக்கும் பொழுது கர்த்தர் அநேக நன்மையான காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். அன்று நோவாவுக்கு வெளிப்படுத்தினார், என்ன செய்ய வேண்டும் என்பதை வெளிப்படுத்தினார். அதிகாரங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுடைய ஞானத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். இன்று விஞ்ஞானத்தில் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு படகை நீங்கள் செய்யணும், ஒரு பேழையை செய்கிறது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அவன் அசாத்தியமாக அவ்வளோ பெரிய காரியத்தை அவன் செய்தான். காரணம் தேவனோடு இருந்த ஐக்கியம். ஆபிரகாம் செய்தான் என்று சொன்னால் தேவனோடு இருந்த ஐக்கியம். நீங்களும் கர்த்தருக்கென்று பெரிய காரியங்களை செய்யதான் கர்த்தர் அழைத்திருக்கிறார், செய்தீர்கள். இப்பொழுது அவரோடு ஐக்கியப்படும் பொழுது, சபையோடு ஐக்கியப்படும் பொழுது, ஊழியரோடு ஐக்கியப்படும் பொழுது, உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான சகோதர கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற சகோதர சகோதரியோடு ஐக்கியப்படும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்கிறார். உங்களுக்கும் செய்ய அவர் வாஞ்சியா இருக்கிறார். இப்பொழுது ஆயத்தமாக கர்த்தரிடத்தில் நெருங்கி சேருங்கள், அவரோடு கூட ஐக்கியப்படுங்கள். கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். God bless you.